அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 40 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 வீடியோ பதிவில் பார்க்கலாம். சரோவர் திட்டம் என்றால் என்ன? அம்ரித் சரோவர் திட்டம் என்பது நீர்நிலைகளை பாதுகாப்பும் திட்டமாகும். வருமான வரி இல்லாத மாநிலம் எது? வருமான வரி இல்லாத மாநிலம் சிக்கிம் என்பது சரி. தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது. கருணை கொலையை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ள நாடு எது? கருணை கொலையை அங்கீகரித்துள்ள திட்டமிட்டுள்ள நாடு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் என்பது சரி. செவாலியர் விருது யாருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ளது? இது 2023 செவாலியர் விருதுங்கிறது பார்த்தீங்கன்னா கிரண் நாடார் என்பது சரியான விடை. 2023 புவிசார் குறியீடு அதிகம் பெற்றுள்ள மாநிலம் எது? அந்த மாநிலம் கேரளா. குர்மி சமுதாய அமைப்புகள் எந்த மாநிலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்? குர்மி சமுதாய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாநிலம் மேற்கு வங்கமாகும். விண்வெளி வீரர்களை அனுப்பும் ககன்யான் ராக்கெட் திட்டத்தில் விண்வெளியில் செலுத்த உள்ள பெண் ரோபோவின் பெயர் என்ன? அந்த பெண் ரோபோவின் பெயர் வயோமித்ரா என்பது சரி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கஞ்சா விளைச்சலானது சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளது? அந்த மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசமாகும். 16வது நிதி ஆணையத்தின் காலகட்டம் என்ன? 16வது நிதி ஆணையத்தின் காலகட்டம் 2026 முதல் 27 வரையாகும். நாட்டின் காகித பயன்பாடில்லாத முதல் நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா வாசி நீதிமன்றமாகும். பால் விற்பனையில் ஈடுபடும் நந்தினி நிறுவனம் எம்மாநிலத்தில் செயல்படுகிறது? கர்நாடகாவில் செயல்படுவது நந்தி பால் விற்பனை நிறுவனமாகும். இந்தியாவின் 14வது தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாருன்னு பாருங்க, ஜி.சி. முர்மு என்பது சரி. இந்தியாவின் கல்வி அமைச்சர் யார்? முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் என்பது சரி. கோப் இந்தியா 2023 கூட்டு பயிற்சி எந்த இரு நாட்டினருக்கிடையே நடைபெறுகிறது? அது நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா. கோப் இந்தியா 2023 கூட்டு பயிற்சி ஆகும். சர்வதேச புள்ளியியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா C.R. ராவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ எங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? முதல் நீருக்கடியில் மெட்ரோ கொல்கத்தா என்பது சரி. தமிழ்நாட்டில் கடல் பசு சரணாலயம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? அது தஞ்சாவூரில் மனோரா அப்படிங்கிற இடத்தில் அமைக்கப்பட உள்ளது. ஃபெமினா மிஸ் இந்தியா 2023க்கான பட்டத்தை வென்றவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி குப்தா ஆவார். தமிழ்நாட்டில் கார்பன் பிளாக் எங்கு அமைக்கப்பட உள்ளது? கிருஷ்ணப்பட்டினம் எண்ணூரில் அமைக்கப்பட உள்ளது. மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவின் எண் பார்த்தீங்கன்னா 108 என்பது சரி. 2023 சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அவர் ராஜ் சுப்பிரமணியம் என்பது சரி. போதைப்பொருள் இல்லாத இந்தியா இலக்கு எந்த வருடம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? போதை இல்லாத இந்தியா 2047 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூய்மையான கங்கைக்கான தேசிய திட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2014 அந்த தூய்மையான கங்கைக்கான தேசிய திட்டம் அமைக்கப்பட்டது. தேசிய குடிமைப்பணி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 21. நாட்டில் முதலாவது டிஜிட்டல் அறிவியல் பூங்கா எங்கு அமைய உள்ளது? கேரளா என்பது சரி. அஜய் வாரியார் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? அஜய் வாரியார் இது இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையே நடைபெற்ற கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும். சாவ் நடனக்கலை எந்த மாநிலத்தை சார்ந்தது? சாவ் நடனக்கலை மேற்கு வங்கத்தை சார்ந்த நடனக்கலையாகும். திருநங்கைகளை தனியொரு ஜாதியாக அடையாளம் செய்ய முன்வந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஆகும்.
சமுத்திர சக்தி 23 கடற்படை போர் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? சமுத்திரா சக்தி 23. இது இந்தியா இந்தோனேசியா என்பது சரி. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 23ல என் சந்திரசேகரன் என்பது சரி. மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் 7 ஆண்டு சிறை தண்டனை என அவசரம் சட்டம் கொண்டு வந்த மாநிலம் கேரளா. கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பல் எந்த நாட்டு கடற்படை குழுமத்துடன் இணைந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது? அது பிரான்ஸ் என்பது சரி. சவுதி அரேபியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யார்? அவங்க ரய்யானா பர்னாவி என்பது சரி. எந்த நாட்டில் இந்திய பிரதமர் குட்டி இந்தியா என்ற நட்புறவு சின்னத்திற்கு அடிக்கல் நாட்டினார்? அது ஆஸ்திரேலியா என்பது சரி. தமிழகத்தில் எங்கு முதல் முறையாக குழாய் மூலம் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படுகிறது? அந்த இடம் சேலம் என்பது சரி. ஜல் ஜீவன் திட்டத்தை செயல்படுத்துவதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்பது சரி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் யார்? அவங்க முத்தமிழ் செல்வி என்பது சரி. தமிழக தகவல் ஆணையத்தில் முதல் தலைமை தகவல் ஆணையர் யார்? தமிழக தகவல் ஆணையத்தின் முதல் தலைமை தகவல் ஆணையர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆவார். வடகிழக்கு இந்தியாவின் எந்த பகுதிக்கு இடையே முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது? அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குவஹாத்தி டு நியூ ஜல்பாய்பூரி என்பது சரியான விடை. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு? 2018 என்பது சரி. சமூக வலைதள நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? சமூக வலைதள நாளாக அனுசரிக்கப்படும் நாள் ஜூன் 30 ஆகும். யுனெஸ்கோவால் உயிர்கோள காப்பக மேலாண்மைக்கான மைக்கேல் பட்டீல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பகான் சுதாகர் என்பது சரி. அம்ரித் தரோகர் யோஜனா திட்டம் என்றால் என்ன? அம்ரித் தரோகர் யோஜனா திட்டம்னா பூங்காவை பாதுகாத்தல் திட்டம் ஆகும். மிஸ்டி யோஜனா என்றால் என்ன? அதற்கு மிஸ்டி யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா மாங்குரோவ் காடுகளை பாதுகாக்கும் திட்டம் தான் மிஸ்டி யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த நாகேஸ்வரன். அவர் தான் இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆவார். இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் கடற்படை கப்பல்கள் இணைந்து எந்த பகுதியில் முத்தரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டன? அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஓமன் வளைகுடா என்பது சரி. எந்த ஆண்டில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2025க்குள்ள குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க தமிழக அரசு இலக்கை நிர்ணயித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ பணம் எது? அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா திர்ஹம் என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ பணமாகும். VLA 1553 தடுப்பூசி எதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது? VLA 1553 பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியாவுக்கு தடுப்பூசியாக பயன்படுத்தப்பட உள்ளது. 2021க்கான காந்தி அமைதி பரிசினை யார் பெற்றுள்ளனர்? 2021 காந்தி அமைதி பரிசு பார்த்தீங்கன்னா கீதா பதிப்பகத்திற்கு கிடைத்துள்ளது. ஆசிய சாம்பியன்ஷிப் பதக்கத்தை வென்ற முதல் இந்திய பெண் பார்த்தீங்கன்னா பவானி ஆவார். Cry2AI என்றால் என்ன? இது மாற்றி அமைக்கப்பட்ட பருத்தி வகை தான் Cry2AI ஆகும். காலாபாணி பகுதியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே எல்லையாக உள்ளது? காலாபாணி இந்த பகுதி எந்த இரு நாடுகளுக்கு இடையே எல்லையாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு பகுதிக்கு இடையேயான எல்லை தான் காலாபாணி பகுதியாகும். ஒலிம்பிக் 2024 எங்கு நடைபெற உள்ளது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் என்பது சரி. 2023 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது எந்த தமிழ் எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? பால புரஸ்கார் பார்த்தீங்கன்னா உதயசங்கர் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார், அது பால புரஸ்கார், இது வந்து யுவ புரஸ்கார் விருது எந்த தமிழ் எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ராம் தங்கம் அவர்களுக்கு. எந்த மாநிலத்தில் ரயில்வே நிலையம் இல்லை? சிக்கிம் மாநிலத்தில் தான் ரயில்வே நிலையம் கிடையாது. அன்னபாக்கியா திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? அன்னபாக்கியா திட்டம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துடன் தொடர்புடைய திட்டமாகும். கங்கை யமுனை நதிகளை வாழும் நிறுவனங்களாக அறிவித்த உயர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றம்? உத்தரகாண்ட் நீதிமன்றம் தான் கங்கை யமுனை நதிகளை வாழும் நிறுவனங்களாக அறிவித்த உயர் நீதிமன்றமாகும். சீன பானையோடு எந்த அகழ்வாராய்ச்சி தளத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? அது கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு பகுதியில் அந்த அகழ்வாராய்ச்சி தளத்தில் தான் சீன பானையோடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மத்திய பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? திருவாரூர் என்பது சரி. எந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது? 2017 தான் ரயில்வே பட்ஜெட் வந்து பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவானது எங்கு அமைந்துள்ளது? அப்துல் கலாம் தீவு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது என்பது சரி. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் எந்த வருடத்திற்குள் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய்கள் மூலம் நீர் இணைக்கப்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? அது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்குள். எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான விதி 370(35A) ஆனது நீக்கப்பட்டது? இதில் 2019 தான் அந்த விதி 370 சிறப்பு விதி வந்து நீக்கப்பட்டது. சாங்காய் கூட்டமைப்பில் 9வது புதிய உறுப்பினராக உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் என்பது சரி. நிலவின் எப்பகுதியை ஆராய்ச்சி செய்ய சந்திராயன் 3 வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்டது? அது நிலவோட தெற்கு பகுதி என்பது சரி. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளது? அந்த பெயர் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது சரி. பொற்பனை கோட்டை அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? புதுக்கோட்டையில தான் அந்த பொற்பனை கோட்டை அகழ்வாராய்ச்சி தளம் அமைந்துள்ளது. எந்த மாநிலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செய்தி வாசிப்பாளர் லிசா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? அந்த மாநிலம் ஒடிசா என்பது சரி. இந்தியாவின் ராக்கெட் பெண் என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் ராக்கெட் பெண் என அழைக்கப்படுவர் ரிது கர்தால் என்பது சரியான விடை. சந்திராயன் 3 திட்ட இயக்குனராக பணிபுரிந்த தமிழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர முத்துவேல் என்பது சரி. பெண்களுக்கான விம்பிள்டன் 2023 பட்டத்தை வென்றுள்ள வீராங்கனை மார்க்கெட்டா வான் ரோசாவா என்பவர் பெண்களுக்கான விம்பிள்டன் 2023 பட்டத்தை வென்றவர் ஆவார். தமிழ்நாடு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 18. சாம்பியன் கோப்பையானது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? சாம்பியன் கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையதாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் 2023க்கான தண்ணீர் மாநாடு எங்கு நடைபெற்றது? அந்த மாநாடு நடைபெற்ற இடம் நியூயார்க் என்பது சரி. இந்தியாவில் இலக்கியத்திற்கான உயரிய விருதான ஞானபீடு விருதை பெற்ற முதல் ஆங்கில மொழி எழுத்தாளர் யார்? முதல் ஆங்கில மொழி எழுத்தாளர் அமிதவ் கோஷ் என்பது சரி. அதிக புலிகள் எண்ணிக்கையை கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம் ஆகும். சிங்கப்பூர் செயற்கைக்கோளின் திட்ட மேலாளர் யார்? சிங்கப்பூர் செயற்கைக்கோளின் திட்ட மேலாளர் சண்முக சுந்தரம் என்பது சரியான விடை. முதல் கேள்வி பாருங்க. 2023 ஆண்டிற்கான தமிழகத்தின் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டி வீரமணி என்பது சரி. இந்திய நாட்டின் முதல் 3D அஞ்சலகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நாட்டின் முதல் 3D அஞ்சலகம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் என்பது சரி. சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 விண்கல திட்ட இயக்குனர் யார்? அவரு யாருன்னு பாருங்க, நானி நிகர் சாஜி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான்
ஆதித்யா L1 இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா சூரியனை ஆய்வு செய்யும் விண்கலமாகும். சந்திராயன் 2 விண்கலத்தின் லேண்டர் நிலவில் விழுந்த இடம் எந்த இடம்? இது என்னாச்சு, அந்த லேண்டர் பூமி நிலவிலே அப்படி விழுந்துரும். அந்த விழுந்த இடத்தின் பெயர் திரங்காமுனை என்பது சரி. 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் மொழிபெயர்க்க பயன்படும் செயற்கை நுண்ணறிவு கருவியின் பெயர் என்ன? அந்த நுண்ணறிவு கருவி பார்த்தீங்கன்னா பாசினி என்பது சரி. சமுத்ரா என்ற செயலியானது அனைத்து கடல் தொடர்பான தகவல்களை தரக்கூடியது யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த சமுத்ரா செயலி அனைத்து கடல் தொடர்பான தகவல்களை தரக்கூடியது யாரால் உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய கடல் தகவல் சேவை மையம் என்பது சரி. செவிலியர் லூசி என்ற ரோபோவை உருவாக்கிய மாநிலம் எது? செவிலியர் லூசி என்ற ரோபோவை உருவாக்கிய மாநிலம் கேரளா என்பது சரி. நிலவுக்கு லூனா 25 என்ற லேண்டரை எந்த நாடு அனுப்ப உள்ளது? லூனா 25 எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்பது சரி. இந்தியாவின் முதல் ட்ரோன் சோதனை மையம் எங்கு அமைய உள்ளது? இந்தியாவின் முதல் ட்ரோன் சோதனை மையம் எங்கு அமைய உள்ளது? ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் தொழிற்பூங்கா என்பது சரி. தமிழகத்தில் பழங்குடியின பட்டியலில் 37வதாக இணைக்கப்பட்ட சமூகம் எந்த சமூகம்? ஆன்சர் நரிக்குறவர் சமூகம் என்பது சரி. கிருஷி உடான் திட்டத்திற்கு தமிழகத்தில் எந்த விமான நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? கிருஷி உடான் திட்டம் தமிழகத்தில் எந்த விமான நிலையம் பார்த்தீங்கன்னா கோவை மற்றும் திருச்சிராப்பள்ளி என்பது சரி. மிதக்கும் சந்தை இது தாலேரி ஸ்ரீநகர் இதில் ஈடுபட்ட ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் எது? மிதக்கும் சந்தையில் ஈடுபட்டுள்ள ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் அமேசான் என்பது சரி. தமிழகத்தின் முதல் உயிர் பல்வகை தன்மை பாரம்பரிய தலம் எது? தமிழகத்தின் முதல் உயிர் பல்வகை தன்மை பாரம்பரிய தலம் மதுரை அரிட்டாப்பட்டி என்பது சரியான விடை. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? 2023 வழங்கப்பட்டுள்ளது. அது எந்த பொருள்? சிவப்பு பீன்ஸ் என்பது சரி. புஜிவாரா தொடர்பு என்றால் என்ன? புஜிவாரா தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் ஏற்படும் இரு புயலை கண்காணிக்கும் அமைப்பு தான் புஜிவாரா தொடர்பு ஆகும். கலடன் பல்முனை போக்குவரத்து வசதியானது எந்த இரு பகுதிகளை இணைக்கிறது? கலடன் பல்முனை போக்குவரத்து கொல்கத்தா மற்றும் மியான்மர் என்பது சரி. இந்தியாவில் முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எது? இந்தியாவில் முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் தேயிலை என்பது சரி. தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? முதலமைச்சர் அந்த காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குவளை என்பது சரி. விஸ்வகர்மா யோஜனா திட்டம் யாருக்கானது? விஸ்வகர்மா யோஜனா திட்டம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கைவினைஞர்களுக்கானது என்பது சரி. பலாத்காரம் செய்தவர்களுக்கு அரசு வேலை கிடையாது என முதலில் அறிவித்த மாநிலம் எந்த மாநிலம்? அது ராஜஸ்தான் என்பது சரியான விடை. ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா எதற்காக கொண்டு வரப்பட்டது? ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா சிறு குற்றங்களை கிரிமினல் குற்றங்களிலிருந்து அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது. உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் யார்? அவர் நீரஜ் சோப்ரா என்பது சரி. G20 இளைஞர் மாநாடு 2023 எங்கு நடைபெற்றது? இளைஞர் மாநாடு G20 இளைஞர் மாநாடு 2023 நடைபெற்ற இடம் வாரணாசி என்பது சரி. ஒருங்கிணைந்த GST தொடர்பான சிக்கலை ஆராய்வதற்காக யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஒருங்கிணைந்த GST தொடர்பான சிக்கலை ஆராய்வதற்காக அரவிந்த் சுப்பிரமணியன் என்பது சரியான அவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது.
பாகிஸ்தானுக்கான முதல் பெண் இந்திய தூதராக நியமிக்கப்பட்ட அதிகாரி யார்? அவங்க கீதிகா ஸ்ரீவாஸ்தவா என்பவர் ஆவார். இந்தியாவின் பசுமை தீர்ப்பாய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அவங்க பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா என்பது சரியான விடை. தமிழகத்தில் மாணவர்களுக்கிடையே சாதிய உணர்வுகளை தடுப்பது பற்றிய வழிமுறைகளை வகுக்க யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? அது யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா நீதியரசர் சந்துரு தலைமையில் என்பது சரி. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அரச்சலூர் இசைக்கல்வெட்டை கண்டுபிடித்து உலகுக்கு வெளிப்படுத்தியவர் சே ராசு என்பது சரி. இந்திய இராணுவ மேஜர் ஜெனரலான முதல் தமிழ் பெண் யார்? முதல் தமிழ் பெண் பார்த்தீங்கன்னா இக்னேசியஸ் டெலாஸ் புளோரோ என்பவர் தான் இந்திய இராணுவ மேஜர் ஜெனரலில் முதல் தமிழ் பெண் ஆவார். பட்டணம் அகழ்வாராய்ச்சி தளம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இது கேரளா என்பது சரியான விடை. மணிப்பூர் மாநிலத்தை ஒட்டியுள்ள அண்டை நாடு எது? மணிப்பூர் மாநிலத்தை ஒட்டியுள்ள அண்டை நாடு மியான்மர் என்பது சரி. தேசிய விண்வெளி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23 என்பது சரி. சென்னை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? சென்னை தினம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 என்பது சரி. இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பான் மீது ஆகஸ்ட் 6 அணுகுண்டு வீசியதற்கு என்ன பெயர்? அந்த அணுகுண்டின் பெயர் என்ன? ஆன்சர் குள்ள மனிதன் என்பது சரியான விடை. பண்டைய கோல்கொண்டா கோட்டை எங்கு அமைந்துள்ளது? ஹைதராபாத் என்பது சரி. நன்னம்பிக்கை முனை என்ற பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது? நன்னம்பிக்கை முனை இது வெளியிடப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 என்பது சரி. தமிழகத்தின் முதல் பெண் யானை பராமரிப்பாளர் அதாவது காவடி யார்? தமிழகத்தின் முதல் பெண் யானை பராமரிப்பாளர் பெல்லி என்பது சரியான விடை. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார்? அவர் அஜித் தோவல் என்பது சரியான விடை. நாட்டின் முதல் தபால் நிலையம் என அங்கீகரிக்கப்பட்ட தபால் நிலையம் எந்த மாநிலத்தின் சர்வதேச எல்லை பகுதியில் உள்ளது? அது ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதி, அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சர்வதேச எல்லை பகுதியில் உள்ளது நாட்டின் முதல் தபால் நிலையம் என அங்கீகரிக்கப்பட்ட தபால் நிலையமாகும். நாட்டில் முதல் முறையாக இலவச செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எந்த மாநிலம்? அது கோவா என்பது சரி. தமிழக அரசால் உறுப்பு தான தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எந்த நாள்? செப்டம்பர் 23 தான் தமிழக அரசு உறுப்பு தான தினமாக அனுசரித்து வருகிறது. இந்திய படைகளை வெளியேற்ற திட்டமிட்ட தெற்காசிய நாடு எது? இந்திய படைகளை வெளியேற்ற திட்டமிட்ட தெற்காசிய நாடு மாலத்தீவு என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிலிருந்து செயல்படுகின்றனர். ஹமாஸ் என்பதற்கு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் என்று பொருள். இது நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம், அவங்க இஸ்ரேலிலிருந்து செயல்படவில்லை. ஹமாஸ் என்பதற்கு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் என்று பொருள். கூற்று 2 மற்றும் சரியான 1. அடுத்த ஒன்று பாருங்க, மாநிலம் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, மாநிலங்கள் அதனுடைய தொகுதிகள் என்னென்ன. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் மக்களவை தொகுதிகள்னு இருக்கு தெரியும். இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, ராஜஸ்தான். இது சட்டப்பேரவை தொகுதிகள் கண்டிப்பா. ஆப்ஷன்ல பாருங்க, ராஜஸ்தான் 200 தொகுதிகளை கொண்டுள்ளது. மத்திய பிரதேசம் 230, தெலுங்கானா மிசோரம் 40 தொகுதிகளை கொண்டுள்ளது. தெலுங்கானா 119, சத்தீஸ்கர் 90 தொகுதிகளை. இதெல்லாம் சட்டப்பேரவை தொகுதிகள். ஆப்ஷன் சி சரியான விடை. ராஜஸ்தான் 200, மத்திய பிரதேசம் 230, மிசோரம் 40, தெலுங்கானா 119, சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா 90 தொகுதிகளை கொண்டுள்ளது. ஒரு நபருக்கு ஆண்டுக்கு கிடைக்கும் நீரின் அளவை பொறுத்தவரையில் உலக அளவில் இந்தியாவின் இடம் என்ன? உலக தரவரிசையில் நீரின்
அளவை பொறுத்தவரையில் இந்தியாவோட தரவரிசை பார்த்தீங்கன்னா 133வது தரவரிசையில் உள்ளது. அம்ரித் கல் பார்வை 2047 எதனுடன் தொடர்புடையது? அம்ரித் கல் பார்வை 2047 வந்து பார்த்தீங்கன்னா கடல்சார் துறையுடன் தொடர்புடையதாகும். இந்தியாவில் எந்த மாநிலம் தீபகற்ப மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது? அந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மிசோரம் என்பது சரி. இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே 31 MQ-9B ட்ரோன் ஒப்பந்தம் கையெழுத்தானது? அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடன் தான் ட்ரோன் ஒப்பந்தத்திற்கு கையெழுத்தானது. ஹமாஸ் மீது இஸ்ரேல் நடத்தப்படும் ஆபரேஷனின் பெயர் என்ன? அந்த ஆபரேஷனின் பெயர் அயன் ஸ்வாட்ஸ் என்பது சரி. 54வது சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? அது நடந்த இடம் கோவா என்பது சரி. ஹரிமாவ் சக்தி 2023 எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? ஹரிமாவ் சக்தி 2023 எந்த 2 நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மலேசியா என்பது சரியான விடை. உலகின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மையம் எங்கு அமைய உள்ளது? செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அமைய உள்ள இடம் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் என்பது சரி. இந்தியா கஜகஸ்தான் கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? இந்தியா கஜகஸ்தான் கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் காசிந்த் 2023 என்பது சரியான விடை. எந்த நாடு 8 இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது? இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மரண தண்டனை விதித்த நாடு ஈரான் என்பது சரியான விடை. சம்மக்கா சாரக்கா பழங்குடியின பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா என்பது சரி. தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? தேசிய மஞ்சள் வாரியம் தெலுங்கானா என்பது சரி. உலகின் முதன்முறையாக டிஜிட்டல் பாஸ்போர்ட்டை அறிமுகம் செய்த நாடு எந்த நாடு? அந்த நாடு பின்லாந்து என்பது சரி. இந்தியாவின் அரிசி மனிதர் என்று அழைக்கப்படுபவர் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் தான் அரிசி மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் என பெயரிட உள்ள வேளாண் கல்லூரி எது? MS சுவாமிநாதன் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் என பெயரிடப்பட உள்ள வேளாண் கல்லூரி பார்த்தீங்கன்னா தஞ்சை வேளாண் கல்லூரி ஆகும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமைகள் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மனித உரிமைகள் பரிசு பார்த்தீங்கன்னா மாசா அமீனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிக நீள ரோப்கார் சேவை எங்கு உள்ளது? அது டோராடூன் முதல் முசோரி வரை உள்ளதுதான் நீண்ட ரோப்கார் சேவையாகும். வல்லபாய் பட்டேலை இந்தியாவின் பிஸ்மார்க் என பதிவு செய்தவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க, வேவல் என்பது சரி. எந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டு இடம்பெறுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட உள்ளது? அது எந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டினா 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியாகும். எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா உரிமை கோரியுள்ளது? அது எந்த ஆண்டு? 2036ஆம் ஆண்டு நடத்த தான் இந்தியா உரிமை கோரியுள்ளது. கிரிக்கெட் கடைசியாக எந்த ஒலிம்பிக் போட்டியில் விளையாடப்பட்டது? முதல்ல இருந்தது கடைசியாக விளையாடப்பட்ட ஒலிம்பிக் போட்டி 1900ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியாகும். தமிழகத்தை சார்ந்த பவானி தேவி எந்த விளையாட்டில் வல்லுநர் ஆவார்? அவங்க வாள் வீச்சில் வல்லுநராக திகழ்கிறார். 2022க்கான சரஸ்வதி சம்மான் விருது எழுத்தாளர் சிவசங்கரிக்கு எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? அந்த நூல் சூரிய வம்சம் நினைவுகள் என்பது சரி. தேர்தல் பத்திர திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுலதான் பல குழப்பங்கள் இருக்கு. 2017ஆம் ஆண்டு தான் தேர்தல் பத்திர திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. யூனியன் பிரதேச அமைச்சர் ராஜினாமா செய்தால் ஒப்புதல் யாரால் அளிக்கப்படுகிறது? யூனியன் பிரதேச அமைச்சர் ராஜினாமா செய்தால் ஒப்புதல் குடியரசுத் தலைவர் மூலம் அளிக்கப்படுகிறது. மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் என்ன? அவங்க பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருடம் அல்லது 62 வயது வரை. தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு
1922ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. மை பாரத் தன்னாட்சி அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? அது மை பாரத் பார்த்தீங்கன்னா இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை வெளிக்கொண்டு வரும் நடவடிக்கையின் பெயர் என்ன? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் அஜய் என்பது சரி. எந்த மாவட்டம் சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? அந்த மாவட்டம் மயிலாடுதுறை என்பது சரி. சைபர் குற்றவாளிகளை ஒடுக்குவதற்காக தொடங்கப்பட்ட நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா சக்ரா 2 என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய இந்தியாவின் இராணுவ கலைகளை மீட்டு தற்காலத்திற்கும் பயன்படும் வகையில் இராணுவத்தை மேம்படுத்த கொண்டு வரப்பட்ட திட்டம் எந்த திட்டம்? அந்த திட்டத்தின் பெயர் உத்பவ் திட்டம் என்பது சரி. டிஎன் கெட் என்ற திட்டத்தை தமிழ்நாடு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் கீழ் காசநோய் கண்டறியப்பட்ட நோயாளிகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? இது நடப்போம் நலம் பெறுவோம் தமிழ்நாடுடைய திட்டமாகும். இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியை காப்பாற்ற எடுக்கப்படும் நடவடிக்கையின் பெயர் என்ன? அந்த நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் கொள்ளேறு 2.0 என்பது சரி. உலகளாவிய பசிபிக் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? இந்தியாவின் தரவரிசை 111வது இடத்தில் உள்ளது. சமீபத்தில் எந்த நிறுவனம் நவரத்னா அந்தஸ்து பெற்றது? இது நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிப்போம், ரத்னா நவரத்னா அப்படின்னு தொழில்கள்ல. அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இர்கான் என்பது சரி. 2023 வேதியியல் நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அவங்க மௌஸ்கி ஜி, பவண்டி, லூயிஸ் இ புரூஸ், அலெக்சி ஐ எகிமோ, இந்த மேற்கண்ட மூவருக்கும் தான் 2023க்கான வேதியியல் நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 2023க்கான இயற்பியல் நோபல் பரிசு யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியாரி ஆகோஸ்டினி, ஆனி ஹீலியர், பெர்னிக் கிரவுஸ், இவங்க 3 பேருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் போசே. இவருக்கு தான் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அளிக்கப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்தின் முதல் கட்ட பரிசோதனையாக ஆளில்லா விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது? அந்த ராக்கெட் TV-D1 என்பது சரி. எந்த இந்திய நிறுவனம் மேக விதைப்பு மூலம் மழை பொழியும் என்பதை நிரூபித்தது? அது IITM பூனே என்பது சரி. அமெரிக்காவின் உயரிய அறிவியல் விருதினை பெற்ற இந்திய அமெரிக்கர்கள் யார்? அவங்க அசோக் காட்கில் மற்றும் சுப்ரா சுரேஷ் என்பவர்கள் தான் அமெரிக்காவின் உயரிய அறிவியல் விருதினை பெற்ற இந்திய அமெரிக்கர்கள் ஆவார்கள். செவ்வாய் கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் எது? அது இன்ஜெனியூட்டி. இந்த ஹெலிகாப்டர் தான் செவ்வாய் கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் ஆகும். ரிசர்வ் வங்கி பணவியல் கொள்கைகளை எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை பகுப்பாய்வு செய்கிறது? அவங்க 2 மாதத்திற்கு ஒரு முறை பகுப்பாய்வு செய்கின்றனர். சமீபத்தில் பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம் எந்த மாநிலம்? பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம் சிக்கிம் என்பது சரி. விபத்துகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்பது சரி. CBSE அலுவலகம் இந்தியாவிற்கு வெளியே எங்கு தொடங்கப்பட உள்ளது? CBSE பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிர ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கப்பட உள்ளது. யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் மிக்க நகரங்கள், இதில் கோழிக்கோடு, இசை, குவாலியர், இலக்கியம், இதில் எதுவும் சரியாக இல்லை என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் முதல் நவம்பர் 5 வரை அனுசரிக்கப்படுகிறது. கருப்பொருள் ஊழலை வேண்டாம் என்று சொல்லுங்கள், தேசத்திற்கு அர்ப்பணியுங்கள், இதில் எதுவும் தவறாக இல்லை என்பது சரியான விடை. CBAM என்ற கார்பன் வரியை யார் அறிமுகப்படுத்திய நாடு? அதாவது CBAM என்ற கார்பன் வரியை அறிமுகப்படுத்திய நாடு ஐரோப்பிய
ஒன்றியாகும். இது ஒரு வரி. 2024 குவாட் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? அது பாத்தீங்கன்னா இந்தியா என்பது சரி. தேசிய கல்வி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 11 கொண்டாடப்படுகிறது. பின்வரும் கூற்றுகளை கண்டறியவும். ஜிக் கேசர் நாம்கேல் வாங்சுக் பூட்டானின் 4வது ஜிக்மே கேசர். நாம்கேல் வாங்சுக் பூட்டானின் 4வது மன்னராவார். பூட்டானின் தலைநகர் காத்மாண்டு ஆகும். இதுல ஒன்று மட்டும் சரி என்பது நேபாளோட தலைநகர் தான் காத்மாண்டுங்கிறது நமக்கு தெரியும். பாரத் ஆர்கானிக்ஸ் எதன் கீழ் செயல்படும்? NCOL கீழ் செயல்படுவது பாரத் ஆர்கானிக்ஸ் ஆகும். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த வனவிலங்கு வாழ்விடங்கள் திட்டத்தின் கீழ் டால்பின் திட்டத்தை செயல்படுத்த எந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது? அது தமிழ்நாடு என்பது சரி. உலக நாடுகளின் நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வுகளை 2050க்குள் அடைய உறுதியளித்துள்ளன. நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வுகளாக இந்தியா நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வுகளை 2070க்கு அடையும் என்று உறுதியளித்துள்ளது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. முதல் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் எங்கு செயல்படுகிறது? அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி என்பது சரி. ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ் அனுசரிக்கப்படும் நாள் நவம்பர் 15. புவி வெப்பமடைதலை பாரிஸ் ஒப்பந்த இலக்கான 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கட்டுப்படுத்த கார்பன் உமிழ்வு எத்தனை சதவீதம் குறைய வேண்டும்? அந்த அளவுக்கு குறைஞ்சாதான் அந்த 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கட்டுப்படுத்த முடியும். கார்பன் அளவு பார்த்தீங்கன்னா 43% அளவு குறைய வேண்டும். விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எப்பொழுது வரை நடைபெறும்? ஜனவரி 26, 2024 வரை. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்தியா 1992 ஆசியான் கூட்டமைப்பின் துணை நாடாக சேர்ந்தது. ஐநாவின் கடல் சட்ட தீர்மானம் 1982 கொண்டு வரப்பட்டது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்திய கடற்படையின் எந்த கப்பல் கினியா வளைகுடாவில் கடற்கொள்ளையர்களுக்கு எதிரான ரோந்து பணியை நிறைவு செய்தது? அந்த கப்பல் பெயர் INS மேத்தா என்பது சரி. 2047 விண்வெளி மற்றும் விமான போக்குவரத்து தொடர்பான சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடில்லி என்பது சரி. பிரதமர் மோடியால் திறக்கப்பட்ட உலகளாவிய தெற்கு சிறப்பு மையம் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? அது தக்சின் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் சுரங்கப்பாதை விபத்து ஏற்பட்டது? அது உத்தரகாண்ட் என்பது சரி. இந்தியா மற்றும் சீனா இடையே எல்லை மற்றும் அமைதி ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? 1993 இந்தியா தனது முதல் ராக்கெட்டை எந்த ஆண்டு ஏவியது? 1963 இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இந்திய மருத்துவ சங்கம், பயிற்சி பெற்ற செவிலியர்கள் சங்கம், இந்த 2 அமைப்புகளுக்குமே வழங்கப்பட்டுள்ளது. 7 அடி உயர திருக்குறள் புத்தகம் எங்கு வெளியிடப்பட்டது? அது தஞ்சாவூர் என்பது சரி. உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் பிரதமரின் திட்டத்திற்காக எந்த மாநிலம் விருது பெற்றது? அந்த மாநிலம் நம்ம தமிழ்நாடாகும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 25 என்பது சரி. எந்த மாநில அரசு ஹலால் சான்றிதழுடன் விற்கப்படும் பொருட்களை மாநிலம் முழுவதும் தடை செய்துள்ளது? அது உத்தர பிரதேசம் என்பது சரி. எந்த தெற்காசிய நாடு ஒரே பாலின திருமணங்களை அங்கீகரித்துள்ளது? ஒரே பாலின திருமணங்களை அங்கீகரித்துள்ள தெற்காசிய நாடு தாய்லாந்து ஆகும். தமிழ்நாட்டில் சிறந்த கடல்சார் மாவட்டமாக விருது பெற்ற மாவட்டம் ராமநாதபுரம் ஆகும். அரைக்கடத்தி அதாவது செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியை உருவாக்க யாருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியமாகும். பின்வருவனவற்றில் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை எது? அது A23A என்பது சரியான விடை. பிரதமர் சமீபத்தில் இந்திய விமானப்படையின் எந்த விமானத்தில் பறந்தார்? தேஜாஸ் என்பது சரியான விடை. சம்விதன் திவாஸ் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது?
நவம்பர் 26 கொண்டாடப்படுகிறது. பின்வரும் எந்த நாட்டிற்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணம் செய்யலாம்? மலேசியா, இலங்கை, தாய்லாந்து இந்த 3 நாடுகளுக்கும் விசா இல்லாமல் இந்தியர்கள் பயணம் செய்ய முடியும். வங்கக்கடலில் உருவான மிக்ஜம் புயலுக்கு எந்த நாட்டினால் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மிக்ஜாம் புயல் எந்த நாடு பெயர் சூட்டியுள்ளதுன்னா மியான்மர் என்பது சரி. சச்சின் டெண்டுல்கர் சிலை எங்கு திறக்கப்பட உள்ளது? அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வான்கடே என்பது சரி. 2034 ஆண்டிற்கான ஃபிஃபா உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? அந்த நாடு சவுதி அரேபியா ஆகும். பின்வரும் கூற்றுகளை கண்டறியவும். ஆண்டின் சிறந்த வீராங்கனை ஐடானா பான்மாட்டி, ஆண்டின் சிறந்த இளம் வீரர் ஜூட் பெல்லிங்ஹாம், ஆண்டின் சிறந்த கோல்கீப்பர் எமிலியோனோ மார்டினஸ். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். 70 மணி நேர வேலை வாரம் என்ற கூற்றினை கூறியவர் யார்? அவர் நாராயண மூர்த்தி ஆவார். கூறுன் இந்திய நன்கொடையாளர்கள் பட்டியலில் முதலிடம் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவ் நாடார் என்பது சரியான விடை. பட்லர் மாளிகை எங்கு அமைந்துள்ளது? லக்னோவில் அமைந்துள்ளது. தலைமை தகவல் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஹீராலால் சாமரியா என்பவர் தான் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா பூட்டான் இடையே அமையவிருக்கும் புதிய ரயில் பாதை எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கோக்ரஜர் டு ஜெலிப்பு என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அலிகார் மத்திய பிரதேசத்தில் உள்ள நகரமாகும். அலிகார் என்ற பெயர் ஹரிகார் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுல கூற்று சரி, 2 மட்டும் சரி. அதாவது அலிகார் என்ற பெயர் ஹரிகார் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 3வது பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை என்பது சரி. கூட்டு இஸ்லாமிய அரபு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரியாத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடியின் தந்தை என்று யார் அழைக்கப்படுகிறார்? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குரூஸ் பெர்னாண்டஸ். இவர் தான் தூத்துக்குடியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சுவிஸின் ஐக்கியூ காற்று அறிக்கையின்படி உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரம் எது? அதாவது ஐக்கியூ காற்று அறிக்கையின்படி உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரம் டெல்லி ஆகும். ஸ்மார்ட் சிட்டி தரவரிசையில் எந்த நகரம் முதலிடம் பெற்றுள்ளது? சூரத் என்பது சரி. தகைசால் தமிழர் விருதினை பெற்ற முதல் நபர் யார்? முதல் நபர் சங்கரையா என்பது சரி. உலகளாவிய தெற்கு உச்சி மாநாடு எந்த நாட்டினால் துவக்கி வைக்கப்பட உள்ளது? அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா என்பது சரி. ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்றது என்பது சரி. எந்த நாடு அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்ப சட்டம் இயற்ற உள்ளது? அது பிரிட்டன் என்பது சரி. மாலத்தீவு அதிபரின் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பாக கலந்து கொள்ள உள்ள நபர் யார்? அவர் கிரண் ரிஜிஜு என்பது சரியான விடை. எல்பிஜியின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க, அலோக் சர்மா என்பது சரி. 2023 பிரபஞ்ச அழகியாக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? அவர் பார்த்தீங்கன்னா ஜெய்னிஸ் பலிசியோஸ். இவங்க தான் பிரபஞ்ச அழகியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு படையின் இரத்த வங்கி மையத்தின் முதல் பெண் தலைமை அதிகாரி யார்? அவங்க சுனிதா பிஎஸ். அவங்க தான் முதல் பெண் தலைமை அதிகாரி ஆவார். பாத்திமா பீவி தமிழக ஆளுநராக பதவி வகித்த காலம் என்ன? அவங்க 1997 முதல் 2001 வரை பதவி வகித்தார். உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட கோயிலை ஏற்படுத்திய மாநிலம் தெலுங்கானா என்பது சரி. உத்தரகாண்ட் சுரங்கப்பாதை மீட்பு பணியில் ஈடுபட்ட சர்வதேச சுரங்கப்பாதை நிபுணர் யார்? அவர் அர்னால்டு டிக்ஸ் என்பது சரியான விடை. கிராஸ்பியர் டெண்டரை இயக்கிய முதல் இந்திய பெண் யார்? அவங்க திசா நாயக் ஆவார். பின்வரும் அணிகளில் எது 2024 ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது? அது நேபாளம் மற்றும் ஓமன் என்பது சரி.
7வது மகளிர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற நாடு எது? அது நம்ம இந்தியா ஆகும். கேண்டிடேட்ஸ் செஸ் 2024 தகுதி பெற்ற தமிழக வீராங்கனை யார்? அவங்க வைசாலி என்பது சரி. பிரிட்டனில் நடைபெற்ற கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியில் யார் பட்டம் வென்றது? அதுல வைசாலி, விதித் குஜராத்தி இவங்க 2 பேரும் பட்டம் பெற்றுள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் டைம் அவுட் பெற்று வெளியேறிய முதல் வீரர் யார்? டைம் அவுட் பெற்று வெளியேறிய முதல் வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸ் என்பது சரியான விடை. எந்த மாநிலம் தேசிய விளையாட்டு போட்டியில் முதலிடம் பெற்றது? அது மகாராஷ்டிரா அணியாகும். அதாவது அண்டர் 17 FIFA ஆண்கள் கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேசியா என்பது சரி. தேசிய பில்லியர்ட் சாம்பியன்ஸ் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? சென்னை என்பது சரி. ICC ஹால் ஆஃப் ஃபேமில் இடம்பெற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார்? டயானா எடுல்ஜி என்பது சரியான விடை. முதல் முறையாக கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? அது புதுடில்லி என்பது சரி. டேவிஸ் கோப்பையை வென்ற நாடு எந்த நாடு? இத்தாலி என்பது சரியான விடை. தேசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப்பை வென்ற மாநிலம் எது? பஞ்சாப் என்பது சரி. அடுத்தது பொறுத்துக. அருணா ஜெகதீசன் குழு எதற்காக அமைக்கப்பட்டது? அது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்காக. கே சம்பத் குழு எதற்காகன்னு பாத்தீங்கன்னா பரமக்குடி துப்பாக்கி சூடு. சி ராஜேஸ்வரன் குழு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. ஸ்வீப் திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த திட்டம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமாகும். பின்வரும் கூற்றுகளை கண்டறியவும். மத்திய தகவல் ஆணையம் 2005 நிறுவப்பட்டது. இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். இதுல கூற்று 2 மற்றும் சரி. 2000 அதாவது ஆப்ஷன் பி சரியான விடையா சரி. இதுல 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி அரசியல் சார்ந்த அமைப்பு என்பது தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று, எந்த மாநிலம் இந்தியாவில் முதல் முறையாக ஜாமீன் பெறும் தீவிரவாதிகள் காலில் GSP கருவி பொருத்துகின்றன? அது எந்த மாநிலம்? ஆப்ஷன்ல பாருங்க, ஜம்மு மற்றும் காஷ்மீர்ங்கிறது சரியான விடை. இந்திய தண்டனை சட்டத்தினை எந்த பிரிவு திருமண பந்தத்தை மீறிய உறவை குற்றமாக்குகிறது? பிரிவு 497 ஆகும். இந்தியாவில் மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களின் எண்ணிக்கை என்ன? 11 என்பது சரியான விடை. எந்த உயர்நீதிமன்றம் 2022 வழக்கினை தீர்த்து வைக்கும் விகிதத்தை 114% எட்டியது? அது மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் என்பது சரி. அரசியலமைப்பு அமர்வின் குறைந்தபட்ச பலம் என்ன? இதுல 5 என்பது சரியான விடை. 16வது நிதி ஆணையத்தின் காலம் எப்போது தொடங்குகிறது? ஏப்ரல் 1, 2026 தொடங்குகிறது. டிஜிட்டல் மயமாக்கல் வியூகம் எந்த மாநிலத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்பது சரி. தனியார் பங்களிப்புடன் துறைமுக மேம்பாட்டிற்கான கொள்கையை யார் அறிமுகப்படுத்தியது? தமிழ்நாடு என்பது சரி. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எது தொடர்பானது? இலவச உணவுப் பொருட்கள் தொடர்பானது. பள்ளி குழந்தைக்கான வாசிப்பு இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு என்பது சரி. கல்வி அரசு வேலைகளில் 65% இட ஒதுக்கீடு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கிய மாநிலம் பீகார் என்பது சரி. பிரதமரின் கிசான் பாய் திட்டம் எது தொடர்பானது? இது கிடங்கு வசதி தொடர்பானது. எந்த சட்டம் கைதிகளை கண்காணிக்கும் சாதனங்களை பயன்படுத்த அனுமதிக்கிறது? அது மாதிரி சிறைச்சாலைகள் மற்றும் சீர்திருத்த சேவைகள் சட்டம் என்பது சரி. கூர்நோக்கு இல்லங்களின் செயல்பாடுகளை ஆராய எந்த குழு நியமிக்கப்பட்டது? அந்த குழு பாத்தீங்கன்னா சந்துரு குழு ஆகும். பிரதமரின் ஜன்மான் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டில் தொடங்கப்பட்டது. சதி இணைய முகப்பு எதனுடன் தொடர்புடையது? அது கல்வியுடன் தொடர்புடைய திட்டமாகும்.
எந்த மாநிலம் காவல்துறையின் கீழ் தீவிரவாத தடுப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது? தமிழ்நாடு என்பது சரி. தத்தெடுப்பு தொடர்பான இணைய முகப்பு எது? அது கேரிங்ஸ் என்பது சரியான விடை. தமிழகத்தில் சமூக அடிப்படையிலான புற்றுநோய் பரிசோதனை மையம் எங்கு தொடங்கப்பட்டது? ஈரோடு என்பது சரி. எந்த மாவட்டத்தில் உள்ள 3 மதிய உணவு மையங்களுக்கு ISO சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது? அது புதுக்கோட்டை மாவட்டமாகும். தனியார் வேலைகளில் உள்ளூர் மக்களுக்கு 75% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் சட்டத்தை எந்த மாநில அரசு இயற்றியது? அது ஹரியானா மாநிலம் ஆகும். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாதத்திற்கு ஒரு நாள் தாலுகாவிற்கு சென்று ஆய்வு செய்பவர் யார்? அவர் மாவட்ட ஆட்சியர் ஆவார். யார் தலைமையின் கீழ் இலங்கை தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நீடித்த தீர்வை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது? அவர் KS மஸ்தான் தலைமையில். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வரம்பிலிருந்து பின்வருவனவற்றில் எதற்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது? அதாவது செட் இன் என்பது சரியான விடை. ஆம்பிளிஃபை 2.0 இணைய முகப்பு எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? ஆம்பிளிஃபை 2.0 அது நகர்ப்புற அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அகில இந்திய நீதித்துறை சேவைகளுடன் தொடர்புடையது? 312ஆம் பிரிவாகும். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்கள் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளன? ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். சிறப்பு வகை அந்தஸ்து 1969 அறிமுகப்படுத்தப்பட்டது. 5வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. காலணி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கையை எந்த மாநிலம் வெளியிட்டதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆகும். தமிழகம் எந்த ஆண்டில் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற இலக்கு நிர்ணயித்துள்ளதுன்னா 2030ஆம் ஆண்டிற்குள். மாநில கல்விக் கொள்கையை தயாரிப்பதற்கான குழுவின் தலைவர் டி முருகேசன் என்பது சரி. இமயமலை பகுதியில் ஏன் நிலநடுக்கம் அதிகமாக உள்ளது? இதுல இந்தியா டெக்டானிக் தட்டு யுரேசியன் தட்டுடன் மோதுவதால் என்பது சரி. சமீபத்தில் வடித்த எட்னா எரிமலை எந்த நாட்டில் உள்ளது? அது இத்தாலியில் உள்ளது என்பது சரி. இராணுவ தளவாடங்களில் 100 அந்நிய நேரடி முதலீடு சாப் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்தது? சாப் நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்ததுன்னா ஸ்வீடன் நாட்டை சார்ந்ததாகும். ஐநா அறிக்கையின்படி வருமானம் மற்றும் சொத்து ஏற்றத்தாழ்வு அதிகம் உள்ள நாடு இந்தியா என்பது சரி. 2024ஆம் ஆண்டுக்கான QS ஆசியா பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் அதிக எண்ணிக்கையிலான பல்கலை கொண்டுள்ள நாடு இந்தியா என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கண்டறியவும். இதுல தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண் ஊழியர்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை சொந்தமாக நடத்தும் பெண்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பெற்றுள்ளது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? அது மகாராஷ்டிரா என்பது சரி. ஜிகா வைரஸ் எந்த கொசுவின் மூலம் பரவுகிறது? இதுல ஏடிஎஸ் எகிப்தி, ஏடிஎஸ் அல்போபிக்டஸ் 2 கொசுக்கள் மூலம் ஜிகா வைரஸ் பரவுகிறது. ஒரு புதிய வகை கொக்கோ எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் எது சூரியனிலிருந்து வரும் எக்ஸ்ரே கதிர்களை பதிவு செய்தது? ஆப்ஷன்ல ஹேலியோஸ் என்பது சரியான விடை. இந்தியாவில் விமான டாக்ஸி சேவை யாரால் தொடங்கப்பட உள்ளது? இது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ், ஆர்ச்சர் ஏவியேஷன். இது 2 நாளதான் விமான டாக்ஸி சேவை தொடங்கப்பட உள்ளது. எந்த நாடு சிக்கன் குனியா வைரஸிற்கு எதிராக தடுப்பூசியை அங்கீகரித்துள்ளது? அது அமெரிக்கா என்பது சரி. எந்த அமைப்பு கேரள கொங்கன் படுக்கையில் உள்ள அரிய புவிக்கூறுகளை ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளது? அது ONGC என்பது சரியான விடை. இந்தியாவின் காப்புரிமை அலுவலகத்தால் இதுவரை எத்தனை காப்புரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன? 41,010 என்பது சரி. இந்தியாவில் டீ பேக்குகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன?
ஐடி சட்டம் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சீனா சமீபத்தில் எந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது? H9N2 என்பது சரி. முதல் முறையாக எந்த நாட்டில் குரங்கம்மை பாலியல் ரீதியாக பரவுவதை உலக சுகாதார அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது? காங்கோ என்பது சரி. தென்கிழக்கு ஆசியாவின் முதல் இரவு வன சரணாலயம் எங்கு அமைய உள்ளது? அது லடாக்ல தான் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் இரவு வன சரணாலயம் அமைய உள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் பிராந்திய இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? சைமா வாசித் என்பது சரி. 2023 பிரிட்டிஷ் அகாதமி புத்தக பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? பிரிட்டிஷ் அகாடமியின் 2023 புத்தக பரிசு நந்தினி தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த சர்வதேச பாடல் என்ற பிரிவின் கீழ் கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அபுடைன்ஸ் இன் மில்லட்ஸ் பாடல் யாரால் எழுதப்பட்டது? அபுடைன்ஸ் இன் மில்லர் பாடல் நரேந்திர மோடியால் எழுதப்பட்டது. இலக்கியத்திற்கான JCP பரிசை வென்ற பெருமாள் முகனின் நூல் எது? நெருப்பு பறவை என்பது சரி. நமித சட்டோபாத்தியாய் சாகித்ய சம்மன் விருது 2023 எதற்காக வழங்கப்பட உள்ளது? அது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடிஜிபிர் புத்தகத்திற்காக வழங்கப்பட உள்ளது. அடுத்த ஒன்று, பாரதிய சினிமாவில் பங்களிப்புக்கான சிறப்பு அங்கீகார விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மாதுரி தீட்சித் என்பது சரி. இந்தியாவின் ஒரே இசை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? அது தமிழ்நாடு என்பது சரி. 2023க்கான புக்கர் பரிசை வென்ற நாவல் ப்ரொபோட் சாங் என்பது சரி. 54வது IFFIயில் தங்கமயில் விருதை வென்ற திரைப்படம் எது? பஞ்சாயத்து 2 என்பது சரி. இது கிடையாது. எண்ட்லெஸ் பார்டர்ஸ் என்பது சரியான விடை. பிரான்சின் லெஜியன் ஆஃப் ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகா என்பது சரி. சமூக நீதி தளத்தில் பெரும் சேவையாற்றிய எந்த தலைவரின் 175வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது? அவர் அயோத்தியதாசர் என்பது சரி. எந்த நாடு COP33 நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளது? இந்தியா என்பது சரி. இந்தியாவின் மூன்றாவது பெண் கிராண்ட் மாஸ்டர் யார்? அவங்க வைசாலி என்பது சரியான விடை. பின்வரும் எந்த புயல் இந்த ஆண்டுனா 2023 உருவாகவில்லை? இதுல எதுவும் இல்லை என்பது சரியான விடை. சம்மக்கா சரக்கா என்ற மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? தெலுங்கானா என்பது சரியான விடை. தேங்க்யூ ஆல்.